ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இன்றைய பாடல்: अजं निर्विकल्पं निराकारमेकम् अजं निर्विकल्पं निराकारमेकं निरानन्दमानन्दम् अद्वैतपूर्णं निरानन्दमानन्दम् अद्वैतपूर्णं परं निर्गुणं निर्विशेषं निरीहं परं निर्गुणं निर्विशेषं निरीहं परब्रह्मरूपं गणेशं भजेमा परब्रह्मरूपं गणेशं भजेमा अजं निर्विकल्पं निराकारमेकम्. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை பசிக்கும் ருசிக்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாரு. அந்த ராஜா ஊர் ஜனங்களுக்கு ஒரு போட்டி வச்சார். அது என்ன போட்டி அப்படின்னா, யார் எனக்கு ரொம்ப ருசியான சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் தரப்போறேன். ஆனா இந்த போட்டியில கலந்துக்கிறவங்க எனக்கு ருசியான சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரா அவங்க சமைச்சு கொண்டு வந்த அந்த சாப்பாடை ராஜாக்கு கொடுக்கறாரு. ராஜாவும் ஒவ்வொரு சாப்பாடா வாங்கி வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுல எதுவுமே ருசியாவே இல்லை ராஜாவுக்கு. அதனால எடுத்துட்டு வந்த அத்தனை பேருக்கும் ஜெயில் தண்டனை தான் கிடைச்சது. அப்போ ராஜா ஊர் ஜனங்களை பார்த்து, ஒருத்தர் கூட ஒரு ருசியான சாப்பாடை சமைச்சு கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் ராஜா கிட்ட, ராஜா, என்னால் உங்களுக்கு ருசியான சாப்பாடை சமைச்சு கொடுக்க முடியும், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா, அது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் சொல்கிறான், நான் சமைச்ச சாப்பாடை இங்கே கொண்டு வர மாட்டேன், நீங்கள் தான் நான் இருக்கிற இடத்துக்கு வந்து சாப்பிட்ணும், அப்போ தான் உங்களுக்கு நான் ருசியான சாப்பாடை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவும் இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரும் ருசியான சாப்பாடு கொடுக்கல, இவனாவது கொடுக்குறானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கே போய் சாப்பிட்றதுக்கு சம்மதிக்கிறாரு. அவன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் குதிரையில அவன் வீட்டை நோக்கி போறாரு. ஏதோ பக்கமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கிளம்பின ராஜாவுக்கு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா, ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் கூட இன்னும் அவனோட வீடு வரல. இன்னும் அந்த குதிரையில அவனோட வீட்டை தேடி போயிட்டு இருக்கிறாரு. போற வழியில அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு தண்ணி கூட கிடைக்கல. ஒரு வழியா அந்த மனுஷனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு ராஜா. ராஜா நேரா அந்த குடிசைக்குள்ள போயிட்டு, சீக்கிரமா சாப்பாடை கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த மனுஷன் அவன் சமைச்ச சாப்பாட்டை ராஜாக்கு பரிமாறினான். ராஜா ஒரே ஒரு வாய் தான் எடுத்து வாயில வச்சாரு. அவர் கண்கள்ல ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. இவ்வளவு ருசியான சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம ராஜா 1000 பொற்காசுகள் எடுத்து அந்த மனுஷங்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு, உண்மையை சொல்லு, இந்த சாப்பாடை யார் சமைச்சது அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த மனுஷன் சொன்னா, இந்த சாப்பாடு நேத்து சமைச்சது என்னோட மனைவி தான் சமைச்சா அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜா, உன்னோட மனைவியா சமைச்சா, எங்க உன்னோட மனைவி அப்படின்னு கேட்டாரு.
அதுக்கு அந்த மனுஷன் சொன்னா, என்னோட மனைவி நேத்தே இந்த சாப்பாடை சமைச்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க. நீங்க இதே சாப்பாட்டை தான் நேத்து சாப்பிட்டுட்டு அவ்வளவு ருசியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனைவிய ஜெயில போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னான். அப்பதான் ராஜாக்கு குழப்பம் ஆரம்பிச்சது. நேத்து நான் இந்த சாப்பாடை சாப்பிடும்போது ருசியா தெரியல, அதே சாப்பாடை இப்ப சாப்பிடும்போது எனக்கு எப்படி ருசியா தெரிஞ்சது அப்படின்னு கேட்டாரு ராஜா. அதுக்கு அந்த மனுஷன் சொன்னா, ராஜா நீங்க நினைச்ச நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு உங்க கைக்கு வந்து சேரும். அப்படி இருக்கும்போது நாங்க சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு ருசியா தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்க பசிச்சு அதை சாப்பிடல, உங்களுக்கு பசின்னா என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஏன் வீட்டை தேடி நீங்க வர்ற வழியில உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப பசியில இருந்ததுனால அதே சாப்பாடை நீங்க சாப்பிடும்போது அது உங்களுக்கு ருசியா தெரிஞ்சது. எந்த சாப்பாடா இருந்தாலும் பசிச்சு சாப்பிட்டா ருசியா தான் தெரியும் அப்படின்னு சொன்னான். அந்த ராஜாவுக்கு நல்லாவே புரிஞ்சது. உடனே அந்த அரண்மனையில ஜெயில இருக்கிற அத்தனை பேரையும் விடுதலை பண்ணி அவங்க அத்தனை பேருக்கும் பொற்காசுகளையும் கொடுத்தாரு. பசிச்சு சாப்பிட்டா எல்லா சாப்பாடும் ருசியா தான் இருக்கும் அப்படின்னு அந்த ராஜாக்கு நல்லாவே புரிஞ்சது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை பசிக்கும் ருசிக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.